அது வந்து கஸ்தூரி அக்காவே சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சின்னம் அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க? எப்படி என்ன ஒரு அவங்க படத்துல பண்ணும்போதோ இல்ல ஆக்ட் பண்ணும்போது அப்படின்றீங்களா? இருக்கலாம். ஒரு வருஷம் முன்னாடி கொடுத்தேன்றாங்க. ஒரு வருஷம் முன்னாடி பாத்துக்க மாட்டேங்க. ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பேட்டில அவங்க சொல்லியிருக்காங்க போல, இந்த மாதிரி விஜய்க்கு விசில் சின்னம் தான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி. என்ன ஐடியா? அவ்வளோ சிரிப்பு அவங்க மூஞ்சில. பிஜேபி சங்கிகள் அந்த மூலையில இருந்து வர ஐடியா இருக்குல்ல, ஐயோ சூப்பர், நல்ல விசில் சொன்னா. ஆனா நீங்க கூட்டணி பத்தி பேசியிருந்தேன், அவங்க லைட்டா உளர்னாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த பழமொழி தான் நம்மளுக்கு தெரியும். இது அக்கா எப்படி சொல்றாங்கன்னா விஜய்க்கு ஏத்த மாதிரி அவருக்கு தை பிறந்தா சின்னம் பிறந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்காங்களா? மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்ததா கூட்டணி பத்தி ஒண்ணு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாரு, அதுக்கு வழி சேர வேண்டியதுன்னா ஊர்ல அங்கேயா சுடுகாட்டு சொல்றாங்க. அவங்க அத நாங்க எப்படி எவ்வளவு நாள் மிரட்டி நின்றோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பத்திரிகையில தெளிவா கேக்குறாரு, சேர வேண்டிய இடம்னா எதை மேடம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, திமுக வீழ்த்துறதுக்கு எந்த ஒரு கூட்டணியில அவர் சேரணுமோ அவர் சேர்ந்துருவாரு. அதுதான் எந்த கூட்டணி, எந்த கூட்டணி சொல்லுங்கன்னா, லாஸ்டா பயப்படுறீங்களா மேடம், சொல்லுங்க மேடம் சொன்னேன். எனக்கு என்ன பயம், நான் சொல்லிடுறேன் போதுமா. என்டிஏ கூட்டணியில மோடி தலைமையில என்டிஏ கூட்டணியில அவர் எடப்பாடி கூட சேருவார் போதுமா அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அக்காவை பத்தி ஒரு விஷயம் பேசணும். அக்கா பார்த்தோன்னா போற மேடையெல்லாம் பார்த்தோன்னா திராவிடிய பசங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, ஸோ அவங்கள வந்து ஒரு ஹர்ட் பண்ற விதமா, ஒரு கொச்சையை பேசுற விதமா இந்த மாதிரி வார்த்தை சொல்லி பேசுவாங்க. சமீபத்தில் வந்து அன்பில் மகேஷை மீட் பண்ணி ஏதோ ஒரு மேடையில அது கொஞ்சம் குழாயிறாங்க, என்னன்னு தெரியல. இல்ல கஸ்தூரி யாரு, அது என்ன மாதிரி வார்த்தை பேசுவோம். சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா ஒரு பெண்ணை வந்து ஆபாச வார்த்தையில ஒரு போஸ்ட் போடக்கூடிய ஒரு ஆளு யாருன்னு பார்த்தோன்னா அது இவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கா இருக்கிற அக்கா மேடையெல்லாம் போய் இந்த மாதிரி வார்த்தை பேசுவாங்க, திராவிடிய கட்சி, திராவிடிய பசங்கன்ட்டு. அப்படி பேசுற ஒரு அக்கா வந்து அன்பில் மகேஷை மீட் பண்றாரு. கர்மம் பார்க்கவே முடியல, போட்டோ பார்க்குறது.